25 வருஷம் கட்ட வேண்டிய ஹோம் லோனை 10 வருஷத்துல கட்டி முடிச்சிடலாம்னு சொன்னா நம்புவீங்களா? நீங்க நம்பலனாலும் அதுதான் நிஜம். பட் இந்த டிப்ஸ எந்த பேங்க்காரங்க கூட நமக்கு சொல்ல மாட்டாங்க. 50 லட்சம் ரூபாய் கடன் வச்சுக்கலாம், 8% வட்டி, 25 வருஷம் டென்யூர் பீரியட், மாசம் மாசம் கட்டுற இஎம்ஐ 40,260 ரூபான்னு வச்சுக்கலாம். 25 வருஷம் முடிவுல வட்டி வசூலும் சேர்த்து 1,20 லட்சம் ரூபாய் கிட்ட நீங்க கட்டி முடிச்சிருப்பீங்க. ஒரு வருஷம் கரெக்டா இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். வருஷத்தோட முடிவுல சரி எவ்வளவு கட்டிருக்கோம்னு செக் பண்ணி பாத்தீங்கன்னா 4,83,000 ரூபாய் கட்டிருப்பீங்க. பட் அதுல அசல் மட்டும் எவ்வளவுன்னு போய் பேங்க்ல கேட்டீங்கன்னா வெறும் 60,000 ரூபான்னு சொல்லுவாங்க. ஷாக் ஆகாதீங்க, இப்படிதான் பேங்க் ஒர்க் ஆகும். ஆரம்ப காலகட்டத்துல 80% வட்டிக்கும் 20% தான் அசலுக்கும் எடுத்துப்பாங்க. பட் நான் சொல்ற இந்த 3 வழிகள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டு கடனை சீக்கிரமா அடிச்சிடலாம். நம்பர் 1, நீங்க ஒரு வருஷம் மாசம் மாசம் கரெக்டா டான் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்களா, ஒரே வருஷம் ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்டுங்களேன். 12 மாசம் கட்டுறோம்ல இஎம்ஐ, 12 இஎம்ஐ கட்டுறோமா, 13வது இஎம்ஐ சேர்த்து ஒரு வருஷத்துல கட்டுங்க. ஒவ்வொரு வருஷமும் இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா இஎம்ஐ மட்டும் பே பண்ணிட்டே வந்தீங்கன்னா 25 வருஷத்துல முடிக்க வேண்டிய கடனை 20 வருஷத்துல முடிச்சிடலாம். ரெண்டாவது ஸ்டெப் அப் இஎம்ஐ. ஒவ்வொரு வருஷமும் இஎம்ஐ 7.5% ஜாஸ்தி பண்ணி கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா 25 வருஷத்துல முடிக்க வேண்டிய கடனை 12 வருஷத்துல முடிச்சிடலாம். மூணாவது, இந்த ஃபர்ஸ்ட் 2 டைப்பையும் சேர்த்து பண்ணீங்கன்னா 25 வருஷத்துல முடிக்க வேண்டிய கடனை 10 வருஷத்துல முடிச்சிடலாம். சோ யாரெல்லாம் வீட்டு கடன் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆல்ரெடி வீட்டு கடன் வாங்கிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யுவராணி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.